Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katiran wa nisaa wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladhina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Fa inna asdaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammad sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக மாதத்துக்கு முன்னால் ஒரு ஜும்மாவுடைய தலைப்பிலே படிப்பினை தரும் வரலாற்று சம்பவங்கள் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தை முன்வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு பொன்மொழியுடைய வரலாற்று சம்பவங்களை பார்த்தோம். அதாவது நஜ்ஜாசி மன்னனிடம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டி நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சம்பவங்கள். அதே தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தும் சமகால சம்பவங்கள் என்ற தலைப்பிலே அந்த தலைப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த 5வது அத்தியாயத்தின் 54வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறினால் அதனால் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா வேறொரு சமூகத்தை கொண்டு அவனுடைய இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவான் என்பதுதான் அந்த வசனம். அதே வசனத்தை வைத்து இன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை எப்படி உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை ஒரு படிப்பினையாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோருமே இன்றைய காலகட்டத்திலே எல்லோருமே சமூக வலைதளங்கள் இன்னும் என்ன ஊடகங்கள் இருக்கின்றதோ இந்த எல்லா ஊடகத்தோடையும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் எல்லா செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாப்பட்ட இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் கொண்டு போய்த்து சேர்ப்பான் என்பதை இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வது என்ன? ஈமான் கொண்டவர்களே, நீங்க எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தீங்களோ, முஸ்லிம்கள் இயற்கையாகவே பிறக்கும் போது முஸ்லிம்களாக தானே பிறக்கின்றோம். அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக பிறக்கின்றோம். ஆனால் பேரளவிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள்
அந்த மார்க்கம் எதை சொல்கிறது, எதை தடுக்கிறது, எதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகின்றது என்பதை தெரியாமல் ஏதோ முஸ்லிமாக பிறந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய சில மனிதர்கள், இளைஞர்களாக இருக்கலாம், வயதிபர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில போறதை பார்க்கிறோம். அல்லது இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டே இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி எல்லோரையும் பார்த்துதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களை, உங்களுடைய மார்க்கத்திலிருந்து நீங்கள் வெளியேறினால் இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு சமூகத்தை வைத்து அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவான், வலுப்படுத்துவான் என்று சொல்கின்றான். இன்று நாம் பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் பாருங்க, அண்மை காலமாக, அதாவது இந்த 2025 ஆரம்பிச்ச உடனே சமூக வலைத்தளங்களில் வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நிமிட ஒரு வீடியோ, அதை நீங்க யூடியூப் ஏனைய ஊடகங்கள்ல போயிட்டு பார்த்தா அந்த மொத்த வீடியோவும் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த, நான் நினைக்கிறேன் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஃபாதர் கேஸ்பர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் பல ஆயிரம் மக்களை ஒன்று திரட்டி பேசக்கூடிய ஒரு மேடையில பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் அதிகமாக இப்ப இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் இருக்கக்கூடியது யூரோப் நாடுகளில், அதாவது ஐரோப்பிய நாடுகளில். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அதிகமாக வருவதற்கு இந்த இஸ்லாத்தினுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தான் காரணமாக ஒரு முதன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் சொல்லும் போதே சொல்கிறார், நான் சொல்லக்கூடியது, அந்த ஃபாதர் சொல்லும் போது சொல்கிறார், நான் சொல்லக்கூடியது நானாக சொல்வது கிடையாது. கிறிஸ்தவ அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களால் ஆய்வு செய்து அவர்கள் சொல்லக்கூடியதை தான் நான் இந்த இடத்தில் பேசுகின்றேன். உலகத்தில் அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு பிரதான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்வியல் முறையை அந்த கலாச்சார ரீதியாக அவர்களுக்கு யாருமே சொன்னது கிடையாது. மனித உரிமை என்ற பெயரிலே ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம். திருமணத்திலே அவர்களுக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு குடும்பவியல் கட்டுப்பாடு கிடையாது. பெற்றோர்களை இப்படிதான் பேண வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் அவர்களுக்கு நினைத்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பார்க்கும் போது அவர்களுக்கு அவர்களுடைய வேதம் ஒரு குடும்பவியல், இப்படிதான் ஒரு குடும்பம் வாழ வேண்டும், திருமணம் என்று சொன்னால் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய புள்ளி விபரத்தை பாருங்க. 35, அதாவது 1990 2020, அவர் பேசுறது 2025 ஜனவரியில. அவர் சொல்லுகிறார், 1990ஆம் ஆண்டு உலகத்தின் முஸ்லிம்களுடைய சனத்தொகையுடைய எண்ணிக்கை 110 கோடி. இந்த இடத்தில் அவர் பேசின சில அந்த வீடியோ பார்த்தவர்களும் இருப்பீங்க. அவர் சொல்றார் 110 கோடி 1990ஆம் ஆண்டு. அதை அடுத்து இந்த 2025 அவர் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் சொல்கிறார், கிறிஸ்தவ அறிஞர்களுடைய கணக்கீடின்படி 2025ஆம் ஆண்டு 160 கோடி, கிட்டத்தட்ட 50 கோடிக்கு கூடி இருக்கின்றது. 2050 வரும்போது இன்னும் ஒரு 50 கோடி அதிகரித்து அது 210 கோடியாக மாறலாம். அப்படி மாறுவதற்கு காரணம் முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் என்று அவர் சொல்கிறார். அந்த திருமறை குர்ஆன் திருமணம் எப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. திருமறை குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன்-நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். திருமணத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கின்றான். சமூகத்தில் அதற்கு மாற்றமாக நடக்கலாம், ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்னது?
ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே போன்று திருமணத்தின் போது அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திருமணத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை என்னது? வாத்து நிசா சதுகாத்திகின்ற நிகழா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதையெல்லாம் அவர்கள் படிக்கிறார்கள். படிக்கும் போது பார்க்கிறார்கள், குடும்பமா இஸ்லாம் இப்படி ஒரு வழிகாட்டுது, பெண்களுக்கு என்று தனி ஒரு உரிமையை கொடுக்கின்றது. மேலும் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார்? இஸ்லாமியர்கள் மத்தியில் முதியோர் இல்லம் கிடையாது. ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் ஒரு வயதை அடைந்தவுடனே பெற்றோர்களை விட்டு குழந்தைகள் தனியாக வாழப் போகிறார்கள். அவர்கள் எப்படி திருமணம் முடிக்கிறார்கள், யாரோடு வாழ்கிறார்கள் என்பது பெற்றோர்களுக்கு தெரியாது. பெற்றோர்களுக்கு தலையிடவும் முடியாது. பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றோர்கள் எங்க இருக்கிறார் என்று பிள்ளைகளுக்கும் தெரியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு, இந்த திருமறை குர்ஆன்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா போடக்கூடிய கட்டளை சட்டம் என்னது? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. எப்படிப்பட்ட சட்டம்னு பாருங்க. உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மார்க்கமும் வழி காட்டாத ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல எப்படி போடுறான்னு பாருங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்மையை செய்ய வேண்டும். அதோடு அல்லாஹ் தஆலா முடித்து விடாமல், இம்மா யபுலு அன்னக்கும் இந்தகல் கிபர அஹதஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீ சி என்று கூட சொல்லிவிடாதே என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்லும் போது எந்த அளவுக்கு சொல்கின்றான்? அவ்விருவரையும் உம்மிடத்திலிருந்து விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எங்களிடத்தில் இருந்தால் அவர்களை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விரட்டக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை படிக்கிறார்கள். இப்படியாப்பட்ட சட்டத்தை, கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களிடத்துல முதியோர் இல்லம் வராது. முதியோர் இல்லம் வருமா? வராது. இதை படிக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சமூகம், இதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டே போகின்றது என்று யாரு சொல்றது? ஒரு முஸ்லிம் கிடையாது, ஒரு மௌலவி கிடையாது, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர் கிடையாது, ஒரு ஃபாதர் பேசுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சொன்ன வார்த்தை இருக்கின்றதே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினால் நான் இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவேன், அவர்களை வைத்து என்னுடைய மார்க்கத்தை நான் வலுப்படுத்துவேன், நிலைநாட்டுவேன் என்று சொன்னானே, அதை அல்லாஹ் தஆலா செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முஸ்லிம்கள் தான் வளர்க்க வேண்டும் என்று கிடையாது. முஸ்லிம்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வை சரியாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாவிட்டால், அல்லாஹ் தஆலா இன்னொரு சமூகத்தை வைத்து எதற்கு பாடம் படிப்பிப்பான்? திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று இருக்கின்றது பாருங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், 17வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கக்கூடிய அந்த விஞ்ஞானியுடைய, அந்த சயின்டிஸ்டுடைய பேர் எனக்கு மறந்து விட்டது. திருமறை குர்ஆனுடைய 2 வசனங்கள் அவர் படிக்கிறார். ஒன்று திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம், இன்னொன்று 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். எப்படியாப்பட்ட வசனம் என்று பாருங்க. நாங்க வெறுமனே திருமறை குர்ஆனை படிச்சுட்டு போறோம், அதனுடைய தர்ஜுமா, அதனுடைய அர்த்தங்கள் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்தையும் ஆழ் கடலுடைய அலையையும் அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி பேசுறார். நாம் யாராவது படித்து தெரிஞ்சிருக்கிறோமா? திருமறை குர்ஆன்ல இப்படி ஒரு அத்தியாயம், இப்படி ஒரு வசனம் இருக்குது, அல்லாஹ் தஆலா இப்படிதான் சொல்கிறான் என்று நாம் யாராவது தெரிந்திருக்கிறோமா? மனிதனுடைய உள்ளத்தையும் ஆழ் கடலில் இருக்கக்கூடிய அலையையும் அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி பேசுறான். மனிதனுடைய உள்ளம் எப்படி தெரியுமா? ஆழ் கடலில் உள்ள அலையை போன்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை ஒரு விஞ்ஞானி, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி எடுத்து பார்க்கிறாரு. அவர் படித்து விட்டு ஆய்வு பண்ணிட்டு சொல்றாரு, ஆழ்கடலிலே
இரண்டு அலைகள், ஒரு அலைக்கு மேல் இன்னொரு அலை இருக்கின்றது, அதுக்கு மேல் மேகம் இருக்கின்றது, அதற்கு கீழால் இருள் இருக்கின்றது. அதே போன்றுதான் மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹ் தஆலா பேசுறானே. இது ஆய்வு பண்ணிட்டு அவர் சொல்றார், கடலுக்கு கீழே ரெண்டு அலைகள் இருக்கின்றது என்று நாங்க கண்டுபிடிச்சதே 100 வருடத்துக்கு முன்னால் தான். 1400 வருடத்துக்கு முன்னால் திருமறை குர்ஆன்ல ஆழ்கடலில் 2 அலைகள் இருக்கின்றது என்று சொல்வதே ஆச்சரியம் என்று ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறார். நாங்க படிக்கிறோம் தானே திருமறை குர்ஆனை, இந்த தர்ஜுமாக்கள், இந்த அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கிறோமா? தெரியவில்லை. ஏதோ சம்பிரதாயத்துக்கு தானே படித்துக் கொண்டிருக்கிறோம், சம்பிரதாயத்துக்கு ஓதி கொண்டிருக்கிறோம், விளங்கி படிப்பது கிடையாது. அதே விஞ்ஞானி திருமறை குர்ஆனுடைய அடுத்த வசனம், ஏன் இஸ்லாமியர்கள் மத்தியில் முதியோர் இல்லங்கள் குறைந்து விட்டது என்பதை ஆய்வு செய்கிறார். திருமறை குர்ஆனுடைய 17:23 வசனத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அந்த வசனத்தில்? அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் அல்லாஹ் 17:23 கிடையாது, 46:15, 46வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இன்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வவலஅத்துஹு குர்ஹா வஹம்லுஹு வஃபி லலாஹு ஸலாத்துன் ஸஹ்ரா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? உன்னுடைய தாய் சிரமப்பட்டு உன்னை சுமந்தால், சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெறும் 2 வசனம் தானே. ஒரு தாய் 9 மாதம் 10 மாதம் ஒரு குழந்தையை வயித்துல சுமக்கிறான். சிரமம். எங்கட மனைவி மாற யோசிச்சு பாருங்க, எங்கட தாய் மாற யோசிச்சு பாருங்க. எங்கட திருமணம் முடித்து கொடுத்த பெண் பிள்ளைகள் கற்பமாக இருக்கும் போது அவர்கள் படக்கூடிய கஷ்டம், அவர்கள் படக்கூடிய அந்த துன்பம், வயிற்றுல குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு 9 மாதம் 10 மாதம் படக்கூடிய கஷ்டம் எங்கட கண்ணு முன்னுக்கு விளங்குது. அது அல்லாஹ் தஆலா அப்படியே திருமறை குர்ஆன்ல கொண்டு வரான். கடைசா முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? சிரமப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள் என்று முடிக்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ஒரு வசனம் இருக்குதே, சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள் என்று, அந்த வசனத்தை இந்த விஞ்ஞானி ஆய்வு பண்றாரு. சிரமப்பட்டு சுமந்தால் சரி, சிரமப்பட்டு பெற்றெடுத்தால் என்று சொல்றான். அந்த சட்டம் உன்னுடைய பெற்றோரை பார்த்து நீ சி என்று கூட சொல்லிவிடாதே. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நீ உன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் அப்படியே எடுத்து இந்த வசனத்தோட ஜாயின் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கிறார். ஒரு தாயுடைய பிரசவ வேதனை அவர் சொல்கிறார். ஒரு தாய் அந்த பிரசவ நேரத்தில் அவளுடைய விலா எலும்புகள் இருக்கின்றதே, அந்த குழந்தை வரும்போது அந்த விலா எலும்பு அவளுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய அளவை விட 10-12 வீதம் விரிவடைய வேண்டும். விரிவடையும் போது ஏற்படக்கூடிய வேதனை பாருங்க. நாங்க சும்மா லேசா நடந்து போகும்போது இந்த கையோ காலோ எங்கேயாவது பட்டன்னு வைங்க, 2-3 நாளைக்கு இந்த விரலை பிடிக்க இல்லாம இருக்கும், விரலை மடக்க இல்லாம இருக்கும். ஒரு குழந்தை வெளியில வரும்போது விலா எலும்பு எல்லாம் அப்படி விரிஞ்சு கொடுக்கணுமாம். அளவை சொல்றாரு. ஒரு பெண், ஒரு இயற்கையான ஒரு தாயுடைய பெண்ணுடைய ஆபாசமாக நினைக்காதீங்க. இதெல்லாம் தெரியாதனாலதான் இன்றைக்கு உம்மாக்கு தின்ன கொடுக்காம இருக்கிறான். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு உம்மாவை ஊட்ட விட்டு விரட்டுறான். உம்மாவை சரியா கவனிக்காம இருக்கிறான். தண்ட பிள்ளைக்கு தண்ட மனைவிக்கு ஏதாவதுண்டா தூக்கிட்டு டாக்டர் கிட்ட ஓடுறான். உம்மாக்கு ஏதாவதுண்டா சும்மா போங்கமான்னு சொல்றான். ஏன்? இதெல்லாம் தெரியாது. இவர் ஆய்வு பண்ணுறார். இயற்கையாக ஒரு பெண்ணுடைய பெண்ணுறுப்பு இருக்கிறது, குழந்தை வரக்கூடிய அந்த பெண்ணுறுப்புடைய அளவு 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் தான் இயற்கையான ஒரு பெண், ஒரு தாயுடைய அந்த குழந்தை வரக்கூடிய பெண்ணுறுப்பினுடைய அளவு. ஆனால் ஒரு குழந்தை வெளியில் அந்த பெண் ஈன்றெடுக்கும் போது அந்த வலி, குழந்தை வரக்கூடிய அந்த வலி இருக்கின்றதே 13 தொடக்கம் 15 சென்டிமீட்டர் அந்த வலி விரிய வேண்டும். விரிந்தால்தான் குழந்தை வெளியில வரவே முடியும் என்று ஆய்வு பண்ணிட்டு சொல்றார். இந்த திருமறை குர்ஆன் சொல்வது இதுதான். உன்னுடைய தாய் சிரமப்பட்டு சுமந்தால், சிரமப்பட்டு பெற்றெடுத்தால், இன்று இந்த திருமறை குர்ஆன் சொல்வது அந்த குழந்தை வெளியில வரும்போது 13 தொடக்கம் 15 சென்டிமீட்டர் அந்த வலி விரிந்தால் மட்டும்தான் குழந்தை வர வேண்டும். இதுதான் சிரமத்துக்கு மேல் சிரமம் என்று ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறார். நாங்க தெரிஞ்சிருக்கிறோமா? தெரிஞ்ச உம்மாவை பார்த்து சீன்னு பேசுவோமா? உம்மாவை பார்த்து தூசணத்தால பேசுவோமா? உம்மாவை நடு ரோட்ல விட்டுட்டு போவோமா? உம்மாக்கு மருந்தெடுத்து கொடுக்காம இருப்போமா? எத்தனை குழந்தைகள் தாய் தந்தையை பார்த்து சிரிச்ச முகத்தோட அன்பா பேசுறோம். நீங்க இன்றைக்கு பேய்த்து உங்களோட தாயிடம் கேளுங்க, உம்மா வயசு பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல இருப்பீங்க, நீங்க புள்ள பெத்து உங்களுக்கு 2-3 புள்ளைகள் இருக்கு. உங்களோட மனைவி கிட்ட பேத்து கேளுங்க. மனைவி கிட்ட பேத்து, ஏய் நீங்க புள்ளைய பெத்தெடுத்தீங்களே, உங்களுக்கு அந்த நேரத்துல எப்படி இருந்துச்சு? வைஃப் சொல்லுவா. உங்களோட உம்மா கிட்ட போய் இன்றைக்கு கேளுங்க, உம்மா
இவ்வளவு நாள் நான் தெரியாம இருந்துட்டேன், என்ன நீங்க பெத்தெடுத்தீங்களே, நான் என்ன நீங்க பெத்தெடுக்கும் போது உங்களோட அந்த நேரத்துல உங்களோட வழி எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. ஒரு தாய் சொல்லுவான், இதை யாரை எங்களுக்கு சொல்லித்தார? ஒரு கிறிஸ்தவர் சொல்லித்தாராரு, திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக. அல்லாஹ் தஆலா எப்படி நிலைநாட்டுறான்னு பாருங்க அவனுடைய மார்க்கத்தை. அவனுடைய மார்க்க அல்லாஹ் தஆலாவுடைய வசனம், அல்லாஹ்வுடைய இந்த வேத வாக்கு, திருமறை குர்ஆனை படிக்கிறார்கள். இஸ்லாத்தின் பக்கம் கோடான கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபாதர், நான் இப்ப ஃபாதர்மார் பேசுறத மட்டும் சொல்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாதர் அகத்தியன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பத்தி சொல்றார். அவர் பேசும் இதெல்லாம் ஃபாதர்மார், கிறிஸ்தவ மதத்தை போதிக்கக்கூடியவர்கள், மத போதகர்கள். அவர் சொல்றார், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, இஸ்லாம் அப்படியே வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர் சொல்றார், எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் கூட, அவர் சொல்றதை சொல்ற, நானா சொல்லல, அவர் சொல்றார், கிறிஸ்தவ மதத்தில் கூட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் அந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றது கிடையாது. முகம்மதோடு கூட இருந்தவர்கள் அனைவருமே அடிமைகளாக இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஒரு அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்டவரை தான் முகம்மது முதலாவது அதான் சொல்றதுக்கு, பாங்க சொல்றதுக்கு முன்னிறுத்தினார் என்று யாரு சொல்றது? ஃபாதர் அகத்தியன் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, இந்தியாவில் 1897 சிவகாசி மாவட்டத்தில் 3000 பேர் கொண்ட ஒரு ஊரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனதுதான் காரணமா. கோயிலுக்கு போனதுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்னா என்ன காரணம்? நீ எல்லாம் தாழ்ந்தவன், நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னார்களாம். அந்த ஊர் மக்கள் 3000 பேர் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை கொண்டு வந்த முகமது என்று சொல்லக்கூடிய இவர் அணைத்து கொண்ட அனைவருமே அடிமைகள் என்று அவர் சொல்றார். எப்படியாப்பட்ட ஒரு மார்க்கம் என்று பாருங்க. எங்க வைத்து பார்த்தாலும் இஸ்லாம் மனித குலம் மத்தியில், இந்த மனித வழிகாட்டல் மத்தியில் தலை சிறந்து நிற்பதற்கு காரணம் ஏன்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஒரு தூதரை அனுப்பி மனிதர்களுக்கு வழிகாட்டிய மார்க்கம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை நபியே, அகிலத்தின் அருட்கொடையாக நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். அகிலம், இந்த மொத்த உலகத்துக்கும் அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர், முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த மார்க்கம் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், யா அய்யுஹன் நாஸ் என்று மனிதர்களுக்கும் கட்டளையிடுவான். அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கம். அப்ப எந்த அளவுக்கு எங்கள் மத்தியில், இந்த முஸ்லிம்கள் மத்தியில் இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. பெண்ணுரிமையை பத்தி பேசுகிறார்கள். இஸ்லாத்திலே பெண்ணுரிமை கிடையாது, பெண்கள் அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் என்று. பெண்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உரிமையை விட, இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த இந்த முன்னுரிமையை விட உலகத்தில் எந்த ஒரு மதத்திலாவது காண முடியுமா? அதை கூட முஸ்லிம்கள் நாம் பேசுவது கிடையாது. எமது நாட்டில் கூட முஸ்லிம் என்ற பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட இஸ்லாத்தில பெண்ணுரிமை கிடையாது என்று பேசக்கூடிய சம்பவங்களை, செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் டாக்டர் ஷாலினி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெண்ணுரிமையை விட உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் மதமும் பெண்களுக்கு உரிமையை கொடுத்தது கிடையாது. திருமணம் தொடக்கம் பெண்களுக்கு உரிமை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. பரீரா முகீஸ் என்று சொல்லக்கூடிய 2 பேருடைய சம்பவம் பாருங்க. பெண்களுக்கு இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த உரிமைகள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட தெரியாமல் இருப்பதனால் இந்த சமூகத்தில் எவ்வளவு அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் நடக்குது. திருமணம் முடிச்சிட்டோம், கணவனிடம் ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடிய அரவணைப்பு, பாதுகாப்பு, அன்பு, பாசம் இது ஒன்றுமே இல்லாததனால் கணவனை விட்டு விலகவும் முடியாது. குடும்பம் என்ன சொல்லுமோ, சமூகம் என்ன சொல்லுமோ என்று சொல்லி ஒரு பெண் தவறான காரியங்களுக்கு, தவறான செயல்பாடுக்கு போகக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் எப்படி வழிகாட்டுதுன்னு பாருங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோடு வாழ விருப்பம் இல்லையா, ஒரு ஆண் எப்படி பெண்ணை தலாக்கு விடுறானோ அத மாதிரி ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு உன்னுடைய கணவனிடம் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், பாதுகாப்பு, கருணை இது கிடைக்கவில்லையா,
நீயும் கணவனை விட்டு பிரியலாம், பசகு செய்யலாம் என்ற உரிமையை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். மனைவி அதனுடைய காரணத்தை பகிரங்கமாக சொல்ல தேவையில்லை. பகிரங்கமாக சொன்னால் தனக்கும் அதனால் அவமானம், தன்னுடைய கணவனுக்கும் அவமானம் என்று சொன்னால் பகிரங்கப்படுத்த தேவையில்லை. விருப்பம் இல்லையா, விலகிட்டு போறதுக்கு அனுமதி கொடுத்த ஒரு மார்க்கம். பரீரா முகீஸுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. முகீஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். அவர் அடிமையாக இருந்து விடுதலையாகும் போது அவருடைய மனைவி பரீரா அவர்கள் முகீஸை விவாகரத்து செய்யறதுக்கு, அவரை விட்டு பிரியறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. முகீஸ் என்று சொல்லக்கூடிய பரீராவுடைய கணவன் தன்னுடைய மனைவியின் மீது அதிகமான பாசம், அன்பு வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிய போறான்ற செய்தி கேட்டோனே முகீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் எந்த அளவுக்கு அழுகிறார் என்று சொன்னா, தன்னுடைய தாடிகள் எல்லாம் நலையக்கூடிய அளவுக்கு அழுகிறாரு. தன் மனைவி என்ன விட்டு பிரிய போறாவே. கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முகீஸ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், கொஞ்சம் மனைவியை கூப்பிட்டு பேசலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரீராவை கூப்பிட்டு பேசுறாங்க. பரீராவை கூப்பிட்டு பேசுறதுக்கு முதல் அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸே, இந்த முகீஸ் பரீரா மீது வைத்துள்ள நேசத்தையும் பரீரா முகீஸ் மீது வைத்துள்ள அந்த வெறுப்பையும் பார்த்து நீ வியக்கவில்லையான்னு கேட்கிறாங்க. மனைவி வெறுக்கிறார், கணவன் அதிகமாக பாசம் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து நீங்க வியப்படையவில்லையான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வியப்படைகிறேன். அப்ப பரீராவை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பேசிட்டு கேட்கிறாங்க, பரீராவே, உன்னுடைய கணவன் உன் மீது அதிகமாக பாசம் வச்சிருக்கிறான், அதனால கொஞ்சம் அவனோட சேர்ந்து வாழலாமே. பரீரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்னிடம் சொல்லக்கூடாது கட்டளையா? நீங்க கட்டளையாக இட்டால் பரீராவை நீ முகீஸோடு வாழதான் வேண்டும் என்று சொன்னால் நான் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் கட்டளை இல்லாமல் பரிந்துரை செய்கிறீர்களா? என்ன கேட்கிறாங்க, கட்டளையா பரிந்துரையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பரிந்துரை தான். அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு சேர்ந்து வாழ முடியாது. எப்படியாப்பட்ட மார்க்கம் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாலும் கட்டளை மார்க்கம் என்றாதான் கட்டுப்பட வேண்டும். மார்க்கம் இல்லையா எனக்கு சேர்ந்து வாழ முடியாது. அது அவர்கள் இரண்டு பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படியாப்பட்ட மார்க்கத்தை நாம் கையில வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை இன்னைக்கு யாரு பேசுறாங்கன்னு பாருங்க. ஃபாதர் கோஸ்பல் பேசினது போல, ஃபாதர் அகத்தியன் பேசினது போல, டாக்டர் ஷாலினி பேசியது போல எத்தனை பேர் இன்று இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்று இஸ்லாமியர் மத்தியில், முஸ்லிம்கள் மத்தியில் இணை வைப்பு தலைவிரித்து ஆடுகின்றது. அது கபர் வணக்கமாக இருக்கலாம், துவா போடுறதாக இருக்கலாம், கையில நூல் கட்டுறதாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன இருக்கின்றதோ எல்லாத்தையும் இன்று முஸ்லிம்கள் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இஸ்லாத்தை பற்றி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்தியால பெரியார் எதை எடுத்தாலும் பெரியார் சொன்னாரு என்று பெரியாருடைய வாக்கை தேவ வாக்காக எடுத்து வாழக்கூடிய சிலர் இந்தியாவில் இருப்பாங்க. இந்த பெரியார் எழுதிய புக்ல இருந்து இந்தியாவில் இன்றைக்கு பட்டிமன்றங்கள்ல பேசுறாங்க. அதுல ஒருத்தர் பேசும்போது சொல்றார், இஸ்லாத்துல இந்த ஜியாரம் கபர் வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. இது இந்துக்களிடமிருந்து முஸ்லிம்கள் பார்த்து கொப்பி அடித்தது. ஏன்னு சொன்னால் இந்துக்களை பார்க்கிறாங்க, அங்கதான் வருமானம் வருது, அங்கதான் செல்வம் வருது. இதை பார்த்து முஸ்லிம்கள் அப்படியே கொப்பி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த பெரியார் சொன்னாராம், அவர் எழுதிய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு, முகம்மது மரணிக்கும் போது முகம்மது சில தகவல்களை முஸ்லிம்களுக்கு விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற அந்த செய்திகளில் மிகவும் கடுமையான செய்தி என்ன தெரியுமா? கபர் வணக்கத்தை முகம்மது அவர்கள் எதிர்த்தார்கள் என்று பெரியாருடைய புத்தகத்தில் பெரியார் எழுதி வைத்திருக்கின்றார் என்று இன்றைக்கு பெரியாரை வச்சு இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா பரப்பி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, இறைவா யூதர்களை நசாராக்களையும் உன்னுடைய அன்பில் உன்னுடைய நேசத்திலிருந்து தூரமாக்கி விடுவாயாக. என்னத்துக்கு தூரமாக்குறவனும் காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா, அவர்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்குவார்கள். அதனால் இறைவா உன்னுடைய நேசத்திலிருந்து உன்னுடைய கருணையிலிருந்து அவர்களை நீ அப்புறப்படுத்தி தூரமாக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள். நபிமார்களுடைய யூத கிறிஸ்தவர்கள் யாரை வணங்கினாங்க? ஈசா நபியை கடவுளா வணங்கினாங்க, இப்ராஹிம் நபியை கடவுளா வணங்கினாங்க. இந்த நபிமார்களை கடவுளா வணங்கிய அந்த சமூகத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடம் சபிக்க சொல்லி பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால்
அடையாளமே இல்லாதவர்களை இன்று வணங்கி கொண்டிருக்கிறார்களே முஸ்லிம் என்ற பெயரில், இவர்களை அல்லாஹு தாலா இது மார்க்கம் கிடையாது, இது இஸ்லாம் கிடையாது என்று மாற்று மத சகோதரர்களை வச்சு அல்லாஹு தாலா வளர்த்து கொண்டிருக்கின்றான். இதைதான் அல்லாஹு தாலா ஒரே வசனத்தில் சொன்னான், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலிருந்து வெளியேறினால் நான் இன்னொரு சமூகத்தை வைத்து என்னுடைய மார்க்கத்தை வலுப்படுத்துவேன். அல்லாஹு தாலா வலுப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றான். முஸ்லிம்கள் திருமறை குர்ஆனை படிப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை படிப்பது கிடையாது, பின்பற்றுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஊர்களுக்கும் தாவாக்கு போவோம். சில இளைஞர்களை கூப்பிட்டு தொழுகை சட்டத்தை கேட்டா தொழுகை சட்டம் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. உழு செய்யக்கூடிய தெரியாத எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. உழு செய்வது தொடக்கம் சலாம் குடும்பம் தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை சரியாக செய்ய தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. கேட்டால் முஸ்லிம்கள், கேட்டால் இஸ்லாமியர்கள், கேட்டால் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள். நாம் கேவலப்படணுமா இல்லையா? நாம் தலை குனிய வேண்டுமா இல்லையா? நாம் இந்த இஸ்லாத்தை படிக்க வேண்டுமா இல்லையா? எங்களை பார்த்து அடுத்தவர்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை சரியாக செய்யாத வரைக்கும் எங்களுக்கு தான் நஷ்டமே தவிர இறைவனுக்கு நஷ்டம் கிடையாது. இதனால் அல்லாஹுக்கு எந்த இழப்பும் கிடையாது. இழப்பு எங்களுக்கு தான். அந்த இழப்பை இந்த உலகத்திலும் பார்ப்போம், மறுமையிலும் பார்ப்போம். எனவே இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடித்து இம்மையிலும் நாம் வெற்றியாளர்களாக, மறுமையிலும் வெற்றியாளர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தர புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.